டிசைன் பண்ணி இந்த அளவுக்கு அவுட்புட் விசிபிளா வச்சிருக்கோம்னா அது ரொம்ப பெரிய ஒரு சாதனை நாங்க பார்க்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த 10 டேஸ் வரைக்கும் என்ன ட்ரைனிங்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. 30 டேஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 10 டேஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாங்க எவ்வளவு யூஸ் பண்ணிட்டோம், என்ன ட்ரைன் பண்ணாங்க அப்படின்றத. டே 1 வந்து இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எங்களுக்கு வந்து எல்லா ஆஃபீஸருமே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா பேசினாங்க. நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், யோசிக்க யாரும் தயங்கக்கூடாது, பிசினஸ் இறங்கி பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷனா பேசினாங்க. அதுலேயே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு. நெக்ஸ்ட் லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன்ல கிளியரா சொன்னாங்க. ஆரி கிளாஸ் டைம் எல்லாமே வந்து அந்த டே இனாகுரேஷன் ஃபங்க்ஷன்ல கிளியரா எங்களுக்கு சொல்லிட்டாங்க என்னென்ன பண்ணணும், இந்த சர்டிஃபிகேட்டோட வேல்யூ எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க டீட்டெயிலா. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே மெட்டீரியல் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எத்தனை நம்பர் ஃப்ரேம் வாங்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்ல கிளாத் அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த லாக் கிளாத் ஏதோ பாப்பிங் கிளாத் சொல்லணும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஃப்ரேம்ல வந்து ஃபிட் பண்ணுறது, ஸ்டாண்ட் அதை வந்து எப்படி நம்ம ஃபிட் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க நான். நெக்ஸ்ட் வந்து நீடல் என்ன நீடல் யூஸ் பண்ணணும், என்ன த்ரெட் யூஸ் பண்ணணும், ஸ்டோன் ஃப்ரேம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த வந்து நம்ம நீடல வந்து பின் பண்ணி ரொட்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க நீடல். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொட்டேட் பண்ணுறது தான். அப்போ ஸ்டிச்சஸ் கரெக்டாக விடும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டிச் எதுனா செயின் ஸ்டிச் தான் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த செயின்